மோனோபோலி தெரியும். மோனோப்சோனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மே 22 கர்நாடகா மினிமம் வேஜஸ வந்து கூட்டியிருக்காங்க. இந்தியாலயே இதுதான் ஹையஸ்ட்ல இருக்கு. இதுக்கு 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. யூனியன் சைட்லருந்து சூப்பர் வொர்க்கர்ஸோட பர்ச்சேசிங் பவர் கூடும். எம்ப்ளாயி சைட்ல வந்து இது ரொம்ப கஷ்டம். அப்புறம் நாங்க ஆட்கள் வேலைக்கு எடுக்கிறது வந்து குறைஞ்சிரும். மில்டன் ஃப்ரீட்மன் எக்கனாமிஸ்ட் ஒருத்தர் வந்து என்ன ஆர்குமெண்ட் சொல்றாரு அப்டின்னா, லேபர் இஸ் அ ப்ராடக்ட். எம்ப்ளாயர்ஸ் அத வாங்குறாங்க, வொர்க்கர்ஸ் அத விக்கிறாங்க. இப்ப நீங்க ப்ராடக்ட் விலைய கூட்டுனீங்க அப்டின்னா, டிமாண்ட் குறையும். கொஞ்சம் பேருக்கு தான் வேலை கிடைக்கும். ஸோ எவ்ளோ நல்ல எண்ணத்தோட நீங்க வேஜ இன்கிரீஸ் பண்ணாலும், அது அவங்கள ஹர்ட் தான் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1994ல டேவிட் அண்ட் ஆலன்னு 2 எக்கனாமிஸ்ட் இத டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ 1992ல வந்து நியூ ஜெர்சில மினிமம் வேஜ கூட்டியிருக்காங்க. பக்கத்து ஸ்டேட் பென்சில்வேனியால வந்து அத கூட்டல. இது அவங்க டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல கிரவுண்டா அமையுது. ஸோ 2 ஸ்டேட்லயும் 410 ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ சர்வே பண்றாங்க. என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, நியூ ஜெர்சில எங்க மினிமம் வேஜ கூட்டுனாங்களோ, அங்க எம்ப்ளாய்மென்ட் ஒண்ணும் குறையல. இன்ஃபாக்ட் கொஞ்சம் கூடவே செஞ்சிருக்கு. பென்சில்வேனியால குறைஞ்சிருக்கு. ஏன் அப்படி நடந்திருக்கு அப்படின்னா, அதில தான் இந்த மோனோஸ்போனிங்கிற கான்செப்ட்ட வந்து சொல்றாங்க. இது மோனோபோலி பட் வாங்குறவங்க சைட்ல இருந்து உள்ளது. மோனோபோலில வந்து ப்ராடக்ட்ட விக்கிறவங்க விலைய நிர்ணயம் பண்ணுவாங்க. மோனோப்சோனில வந்து வாங்குறவங்க விலைய நிர்ணயம் பண்ணுவாங்க. அப்போ லேபர் மார்க்கெட் மோனோப்சோனியா? அப்படின்னா, ஆடம் ஸ்மித் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வந்து எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயியோட ரிலேஷன்ஷிப் எப்படி அன்ஈக்குவலா இருக்கிறது பத்தி பேசியிருக்காரு. அது இப்பவும் ஜாஸ்தியா தான் இருக்கு. Amazon அண்ட் Walmart மாரி பெரிய கம்பெனி தான் லோ வேஜ் வொர்க்கர்ஸ வந்து நெறைய டாமினன்ட்டா எம்ப்ளாய் பண்றாங்க. இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்ல அவங்க வேற நெறைய பே பண்ற காம்படிட்டர்ஸ்க்கு போற வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல கவர்ன்மெண்ட் உள்ள வந்து மினிமம் வேஜ செட் பண்ணும்போது, எம்ப்ளாயர் நெறைய சம்பளம் குடுக்குறாங்க. ஸோ நெறைய பேர் வேலை செய்ய வர்றாங்க. ஸோ வேலை வாய்ப்பு கூடுது அப்படின்னு சொல்றாங்க. எல்லா கேஸ்லயும் இது நடக்குமா அப்படின்னா தெரியாது. ஏன் அப்படின்னா, இதுல நெறைய விஷயம் இன்வால்வ் ஆயிருக்கு. எவ்ளோ வேஜ் இன்கிரீஸ் பண்றாங்க? சிட்டில பண்றாங்களா? கிராமத்துல பண்றாங்கங்கிற ஃபேக்டர்ஸ் மாறும்போது இதுவும் மாறுது.